ஸோ ஆகையினால நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க வந்து கடனை வாங்கி நாங்க ஒன்றும் அதை வாங்கி கொண்டுட்டு போய் ஆலப்புழையில வந்து ஒரு பெரிய பங்களாவை வாங்கி இந்தியாவிலேயே கடன் அதிகமான சுமை கொண்ட மாநிலமா நம்ம ஆக்கிட்டோம். முதல் மாநிலமா பணம் ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய பணம் கொடுக்கலப்பா. பாத்தீங்கன்னா தன் பக்கம் மறைமாற்றம் செய்யறதுக்காக பண்றதுதான் அந்த வேலை. இப்ப என்ன திடீர்னு உங்களுக்கு வள்ளலார் மேல அவ்வளவு வந்து உங்களுக்கு ஒரு பற்று என்னன்னு கேட்டா, எங்க பார்த்தாலும் கஞ்சா கஞ்சா கஞ்சா. அது இருக்கா இல்லையா? அடிக்கிறவன் யாரு, விற்கிறவன் யாரு? இப்படி வந்து கஞ்சாவுடைய பேச்சு அதிகமாயிடுச்சு. உச்சபட்சமா அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கஞ்சா உதயநிதினு பேசுறாரு. அமைச்சர் என்ன பண்ணாங்க இவங்க? ஒரு வழக்கு அண்ணாமலை ஒரு வழக்கு போட்டாங்களா இவங்க? ராகுல் காந்தி சொன்னது தப்பு இல்லை, மோடி திருடன் தான் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் நேரடியா சொல்றாரு. திருமதின்ற வார்த்தை தானே சொல்லியிருக்கிறாரு. திருமதி திருமதியா இருந்தவங்க தானே வரலாறு தெரியாதா உங்களுக்கு? சோபன் பாபு யாரு பேசலாம்ல? அமைச்சருடைய மாண்பை கெடுவதற்கு நான் தான் சொல்லிட்டேனே, தாயுள்ளம் படைத்தவர் படக்குன்னு அவர் எந்த ஒரு முடிவும் எங்க முதலமைச்சர் எடுக்க மாட்டாரு. அதனாலேயே எங்களுக்கெல்லாம் கூட வருத்தம் தான். குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு சேகோரா ஜெய்சங்கர் ஐயா அவர்களும், மேலும் தமிழ்நாடு நாயுடு பேரவைத் தலைவர் திமுகவின் மூத்த முன்னோடியுமான முனைவர் காமாட்சி ஐயா வந்திருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். முதல்ல முனைவர் காமாட்சி ஐயாவோட வந்து எடப்பாடியார் அவர்கள் வந்து இன்றைய தினம் ஒரு விரிவான ஒரு அறிக்கையை வந்து விட்டுருக்காரு. தன்னுடைய எக்ஸ்ட்ராலையும் தன்னுடைய அண்ணா திமுக அந்த லெட்டர் பேட்லயும் வச்சு விட்டுருக்காரு. இந்த 3 ஆண்டுகால திமுக சாதனை வந்து ஆட்சி இல்ல, வேதனை அப்படின்னு சொல்லி இந்த 3 ஆண்டுகள்ல 3.5 லட்சம் கோடி வந்து இவங்க கடன் சுமையாக்கி மக்கள் மத்தியில சுமத்திருக்காங்க. அதே போல மின் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, அதே போல குடிநீர் கட்டண உயர்வு, குப்பை வரி, பால் விலை போன்ற அத்தியாவசிய பொருள் விலைகள்லாம் வந்து இந்த ஆட்சியில ஏறி இருக்கு. இந்த மக்களுக்கு வந்து இந்த விடியா அரசு தான் வந்து கொடுத்திருக்காங்க, விடியல் அரசு இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? அவரு ஒரு எதிர்கட்சி தலைவர், அவர் அரசை விமர்சனம் பண்றதுதான் அவருடைய வேலையை. அவர் பண்ணினா தான் மீண்டும் அவர் ஆட்சி தக்க வச்சுக்கிறதுக்கோ வருங்காலங்களில் தக்க வைக்கவோ அல்லது அரசியல்ல இருக்காருங்கிறத நினைவூட்டுவதற்கோ அவர் அதை பேசித்தான் ஆகணும். ஆனா எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியை பொறுத்த மட்டிலும் இந்த 3 ஆண்டு காலம் வந்து முப்பரிமாணத்துல நாங்க சேவை செஞ்சிருக்கோம் மக்களுக்கு. அந்த அளவுக்கு நாங்கள் செய்த சேவையை எல்லா மக்களும் பாராட்டுறாங்க. அதனால பாராட்ட மனம் இல்லை, அதனால அவங்க திக்கிறாங்க. நாங்க தான் வந்து 3 லட்சம் கோடி கடன் வாங்கினோம். சரியா? 3 லட்சம் கோடி எப்படி வந்தது? 5.5 லட்சம் கோடிக்கு வட்டியே வந்து நாங்க 1.5 லட்சம் கோடி வட்டி கட்டி இருக்கோம். 5 லட்சத்துக்கு 1.5 லட்சம். ஆமா 3 வருஷத்துக்கு நீ கால்குலேட் பண்ணி பாருங்க தம்பிகளா. எல்லாமே பயோடேட்டா போட்டு வந்திருக்கு. ஒரு வருஷத்துக்கு வந்து 50 லட்சம் ரூபாய் வட்டி கட்ட வேண்டி இருக்கு. 3 வருஷத்துக்கு என்னாச்சு? 1.5 லட்சம் ரூபா அந்த வட்டியை கட்டியிருக்கோம். நாங்க வந்து 270 தான் கடன் வாங்கியிருக்கோம். இந்த கடன் வாங்கினதுல இப்ப அடுத்து வந்து இப்ப மக்களுக்கு நாங்க சேவை செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது கடனே கொடுக்க கூடாதுன்னு சொல்லி ரிசர்வ் பேங்க் ஒரு தடை உத்தரவு போட்டுட்டான். அதனால இப்ப எல்லா ஒர்க்கும் அப்படியே தடைப்பட்டு போய் நிக்குது. எதுவுமே பொருளாதார வசதி இல்லை. 2வது நடுவண் ஒன்றிய அரசும் நமக்கு தர வேண்டிய பணத்தை வந்து அவன் தர்றதில்லை. ₹1 வாங்கிட்டு வெறும் 29 பைசா தான் திரும்பி தர்றான். இது போன்ற குற்றச்சாட்டு எல்லாம் தொடர்ச்சியா நம்ம காலங்காலமா எடுத்து வைக்கிறோம். வடக்கு வாழ்கிறது, தெற்கு வாழ்கிறது அப்படிலாம் சொல்லிட்டு இப்ப நம்ம இந்த எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியத்துல கடன் சுமை அதிகமா இருந்ததுன்னு சொல்லி நம்ம முந்தைய ஆட்சி காலத்திலேயே நமக்கு நல்லாவே தெரியும். இத்தனை லட்சம் கோடி கடன் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அது தெரிஞ்சுமே நம்ம வந்து தேர்தல் அறிக்கையில வந்து நம்ம கவர்ச்சியான தேர்தல் அறிக்கைலாம் கொடுத்தோம்ல, வாரி வழங்கணும்ல. அதெல்லாம் நாங்க இங்க பாரு, முக்கியமா நாங்க கொடுத்தது வந்து மகளிருக்கு வந்து 1000 ரூபாய் தர்றோம். அது இந்த இன்னும் ஜூன் மாசம் வந்த உடனே இன்னும் கொஞ்சம் மக்கள் இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்போம் மகளிருக்கு உரிமை தொகை. அதே மாதிரி பசங்களுக்கும் இப்போ பெண்களுக்கும் கல்லூரியில படிக்கக்கூடியவங்களுக்கு 1000 ரூபாய் மாதம் தர்றோம். அதே மாதிரி காலை உணவு திட்டம், அதே மாதிரி பல்வேறு திட்டங்களை வந்து நாங்க நடைமுறைப்படுத்திட்டு இருக்கோம். ஏற்கனவே முந்தைய அரசு வந்து நிறைய வேலைக்கு டெண்டர் கொடுத்து வேலைகளுக்கு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த அரசு போயிடுச்சு. ஸோ
அதுக்கப்புறம் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி நாங்கள் தான் பில்லு பேமெண்ட் பண்ண வேண்டியதாக போச்சு. ஒரு எடுத்துக்காட்டு பஸ் ஸ்டாண்டு, இது மாதிரி நிறைய பாலங்கள் அங்கங்கே கல்வெட்டுக்கள் எல்லாம் வந்து இந்த அரசு தான் பண்ணுச்சு. ரோடு போட்டதுக்கும் அதே மாதிரி பேமெண்ட் கொடுக்காம இவங்க தான் வந்து பேமெண்ட் கொடுத்தாங்க. இப்படியாக பல்வேறு காலகட்டங்களில் இந்த பணத்துக்கு கணக்கு கால்குலேஷன் போட்டு சொல்லியிருக்காரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர். முந்தைய அரசு வச்சுட்டு போன செலவினங்களுக்கு நாங்கள் இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்கோன்னே சொல்றாரு. ஸோ ஆகையினால நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க வந்து கடனை வாங்கி நாங்க ஒன்றும் அதை வாங்கி கொண்டுட்டு போய் ஆலப்புழையில வந்து ஒரு பெரிய பங்களாவை வாங்கி கடன் அதிகமான சுமை கொண்ட மாநிலமா நம்ம ஆக்கிட்டோம். முதல் மாநிலமான பணம் ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய பணம் கொடுக்கலப்பா. அவங்க நம்ம ஆமா ஒன்றிய அரசு தானே நம்மகிட்ட இருந்து வாங்குற. ஜிஎஸ்டி யார் கலெக்ட் பண்ணிட்டு போறா, இன்கம் டேக்ஸ் யார் கலெக்ட் பண்றா, சண்டல் எக்சைஸ் யார் கலெக்ட் பண்றா, ஒன்றிய அரசு தானே கலெக்ட் பண்ணுது. ஒன்றிய அரசு ஒண்ணும் வேண்டாயா. நம்ம 1000 ரூபாய் மகளிருக்கு கொடுக்குறோம், அதுக்கு பதிலா நம்ம வந்து போக்குவரத்து ஊழியருக்கான அந்த பெண்டிங் பேலன்ஸ் நம்ம கொடுத்துட்டோம். இங்க பாரு, பெண்டிங் பேலன்ஸ்ங்கிறது நாங்க வைக்கல. முந்தைய அரசு 5,70,000 கோடி இரியா 5,70,000 கோடி முந்தைய அரசு கடை வச்சுட்டு போச்சு. இப்ப வந்து ரிட்டையர் ஆனவங்களுக்கு இப்ப வந்து கிட்டத்தட்ட 1,500 கோடி வந்திருக்கு. சோ இந்த அமௌண்ட் எல்லாம் நாங்க இப்ப கொடுக்கறதுக்கு தான் நாங்க வந்து ரிசர்வ் பேங்க் உங்கள்ல கூட அவங்க ஸ்ட்ரைக் பண்ணாங்கயா. நாங்க வந்து பணம் கேட்டுக்கிட்டு இருக்கோம், கடன் தான் கேட்கிறோம். கடன் கேட்கறதே கடன் கொடுக்க கூடாதுன்னு ரிசர்வ் பேங்க் உத்தரவு போட்டு வச்சிருக்கான் இந்த மோடிஜி. சோ அதனால இப்ப எங்களுக்கு பணம் வாங்க முடியல. இப்ப அந்த பணம் வாங்கணும்னா அதைத்தான் சொல்றேன். பழைய ஓய்வூதியம்னா ஏற்கனவே ரிட்டையர் ஆனவங்களுக்கு அந்த ஓய்வூதிய பெனிஃபிட் கொடுக்கணும். இதே மாதிரி இவங்க ஓய்வூதியம் டிரான்ஸ்போர்ட் கொடுக்கணும். புதிதாக வேலைக்கு அமர்த்தப்பட்ட அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. விலைவாசி ஏறிடுச்சுங்கிறீங்க. ஒரு பக்கம் சம்பளம் கூட கூட விலைவாசியும் கூடும். அதுக்குதான் உங்களுக்கு வந்து என்ன பண்றோம், புள்ளி கணக்கு பார்த்து 4%, 5% சொல்லி அகவிலைப்படி இருந்தோம். இலவச பஸ், மகளிருக்கு 1000 ரூபாய். பாரு, இது வந்து பெரிய மேட்டர்ல வெறும் 13,000 கோடி தான் செலவாகுது. சோ அது வந்து அவ்வளவுதான். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இதனால ஏழை எளிய மக்கள் வந்து சந்தோஷமா வாழ்றதுக்கு வழிவகுக்குது. அவ்வளவுதான். ஆனா இவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலை வள்ளலாருக்கு ஞான திருச்சபை கட்டுறதுக்கு அங்க வந்து திறந்த வெளியில வந்து 70 ஏக்கர் இடம் இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா கட்டடங்கள் கட்டுறதுக்கான அந்த என்ன சொன்னா அந்த மாதிரி அடிக்கல் அமைப்பே இல்லாத போது அங்க அடிக்கல் நாட்டுறாங்கன்னா ஐயா சொன்ன மாதிரி கல்வெட்டுகளுக்கு ஆசைப்பட்டுதான் பண்றது திறந்த வெளியில. இப்ப இவ்வளவு நிதி நெருக்கடி இருக்குல்ல, பண நெருக்கடி இருக்குல்ல, அந்த நெருக்கடியில எதுக்கு அந்த மாதிரியான ஏற்கனவே அங்க வந்து அந்த ஞான திருச்சபையில அந்த மாதிரியான ஒரு என்ன சொன்னா அந்த திறந்த வெளியே என்னன்னா மக்கள் வந்து பாக்குறதுக்காக தான், அந்த ஒளி திருக்கோயில வந்து பாக்குறதுக்காகத்தான் வந்து அந்த 70 ஏக்கர் இடம் வந்து காலியா இருக்குது. அந்த இடத்துல இவங்க கட்டடம் வந்து கட்ட நோக்கம் என்னன்னா தமிழ் தேசிய சிந்தனையாளர்களை தன் பக்கம் திருப்பறதுக்கும் அங்க கல்வெட்டுல வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட பெயர் வரதுக்காக தான் அது பண்றாங்கன்றது ஒரு பார்வையா இருக்கு. நீங்க தான் சொல்றீங்க இவ்வளவு நெருக்கடி இருக்குல்ல, நிதி நெருக்கடி இருக்கும்போது ஏன் வந்து அந்த வேலையை எதுக்கு செய்யணும் அப்படின்றது தான். ஒரு பக்கம் எப்படியோ வந்து விமர்சனம் வந்த பிறகு பேனா வந்து மெரினால வைக்கிற அந்த பேனா கலைஞர் பேனா வைக்கிறத நீங்க வந்து வாபஸ் வாங்கிட்டீங்க. பட் இதுல வந்து இந்த மாதிரியான வேலைகள் எதுக்கு செய்யணும்? இப்ப வந்து இந்த நெருக்கடியான ஒரு சூழ்நிலை எதுக்காக அதை பண்ணணுன்ற ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு காரணம் கேட்டா கல்வெட்டுன்னு ஐயா சொன்னார் இல்லையா, பல்வேறு கல்வெட்டுகள் வைக்கிறது. ஒரு திட்டங்கள் முதலமைச்சர் திட்டங்கள் எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணல. ஆனால் இப்ப எதுக்கு இந்த வடலூர்ல இந்த வள்ளலாருடைய அந்த ஞான திருச்சபையில வந்து எதுக்காக இதை செய்யணும்? சட்டமன்றத்துல அறிவிக்கப்பட்டது எதுக்காக தான் நீங்க தான் நிதி நெருக்கடியில இருக்கிறீங்களே. ஆய்வு மையம் கூட இருக்கட்டும் சார், அங்க வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே அதை ஸ்தாபனம் பண்ணவங்க எல்லாருமே கேட்டா இந்த 70 ஏக்கர் சுற்றி வந்து எதுக்காக வந்து திறந்த வெளி வச்சிருக்காங்க, பொது வெளி வச்சிருக்காங்கன்னா மக்கள் வந்து பார்வையிருக்கு. இப்போ 40 லட்சம் பேர் வராங்கன்னா இன்னும் எதிர்காலத்துல இன்னும் வந்து பல லட்சங்கள் வரலாம், பார்வையாளர் வரலாம். அப்ப அந்த பார்வையாளருக்கு நெருக்கடி இல்லை. அப்படி நீங்க பண்ணணும்னு நினைச்சா அந்த சுற்று அந்த வடலூரையே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சொர்க்க பூமியா மாத்தலாமே உங்ககிட்ட இருக்கிற பணத்துக்கு. ஏன் வந்து அங்க பண்ணணும்ன்றது கேட்டீங்கன்னா இங்கதான் அரசியல் இருக்கு. திராவிட அரசு எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. திராவிட அரசு தமிழ் தேசிய அரசியல் இருக்குன்றதுதான் அங்க. தமிழ் தேசிய அரசியலை வந்து பாத்தீங்கன்னா தன் பக்கம் மறைமாற்றம் செய்யறதுக்காக பண்றதுதான் அந்த வேலை. இப்ப என்ன திடீர்னு உங்களுக்கு வள்ளலார் மேல அவ்வளவு வந்து உங்களுக்கு ஒரு பற்று நான் கேட்கறேன். சொல்லுங்க. இது கூட இருக்க இலவசங்கள் வந்து நம்ம அதிகமா அறிவிச்சிட்டோம் தேர்தல் அறிக்கையா அப்படிங்கிற ஒரு கேள்வி சார். இலவசத்துலதான் சார் இவங்க வண்டியே ஓடிட்டு இருக்குது. டாஸ்மாக்ன்றது இன்னைக்கு தேதி நீங்க சொல்லுங்க. டாஸ்மாக் வந்து மூடணும்னு சொன்னது யாரு? வீதியில வந்து போராடினது யாரு?
அதிகமான. அதனால அதுதான் சார், அதுதான் சொல்றேன். இன்னைக்கு குடிக்காதவனை வந்து பாத்தீங்கன்னா கேவலமா பாக்குற மாதிரி ஆயிடுச்சு சார். இப்போ நிஜமா குடிக்காதவங்களும் கேவலமா பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. நீங்க போபன்டாவோ இல்ல இந்த கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் நீங்க அந்த பாட்டோட குடிச்சீங்கன்னா போச்சு. நீங்க அதை தனியா ஒரு கண்ணாடி கிளாஸ்ல ஊத்தி குடிச்சீங்கன்னா அதை சந்தேக பார்வையில பாக்குற நிலைமை இன்னைக்கு கொண்டு வந்துட்டாங்கல்ல. இது திராவிட கட்சியோட சாதனை தானே. 2 கட்சியும் நான் சொல்றேன், ஏடிஎம் சேர்த்தே சொல்றேன். அப்ப நீங்க எப்பதான் இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வரீங்க? இப்ப வந்து பாத்தீங்கன்னா வாழு போய் கத்தி வந்ததுன்ற கதை சொல்லுவாங்க, இல்ல கத்தி பையில வாழு வந்தது கதையா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது ஏதோ வந்து பாத்தீங்கன்னா அந்த டாஸ்மாக் இருந்து கத்தி மாதிரி இருந்துச்சு, இப்ப வாழே வந்துருச்சு. என்னன்னு கேட்டா எங்க பார்த்தாலும் கஞ்சா கஞ்சா கஞ்சா. அது இருக்கா இல்லையா? அடிக்கிறவன் யாரு? விற்கிறவன் யாரு? இப்படி வந்து கஞ்சாவுடைய பேச்சு அதிகமாயிடுச்சு. உச்சபட்சமா அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா வந்து கஞ்சா உதயநிதினு பேசுறாரு. என்ன பண்ணாங்க இவங்க? ஒரு வழக்கு அண்ணாமலை ஒரு வழக்கு போட்டாங்களா இவங்க? அது சொல்லலாம் சார். 29 நம்ம கிட்ட ஐயா சொன்னார் இல்லையா, இந்த மாதிரி வந்து ₹1 நம்ம கிட்ட வாங்கிட்டு ஜிஎஸ்டி 29 பைசா பிரதமர் சொல்றது தப்பு ஒண்ணு கிடையாது. நாணயம் தானே, 1 பைசா நாணயம், இந்திய நாணயம் தானே. அது அசிங்கமா இருந்தா கஞ்சாவுக்கு ஈக்குவலா சொல்ல முடியுமா? நாணயத்தை வந்து நீங்க இந்திய நாணயத்தை வந்து கஞ்சாவுக்கு ஈக்குவலா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்ல. அது விமர்சனம், உதயநிதி பண்ணது விமர்சனம். ஆனா உதயநிதி மேல வந்து பார்த்தா அண்ணாமலை பண்ணதை பேசுறது வன்மம். கஞ்சா உதயநிதி ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு அமைச்சர், நீங்க கஞ்சா உதயநிதினு பேசுறீங்க. அப்ப இவங்க வேடிக்கை பார்த்தாங்க. எதுக்கு இந்த மீச? எதுக்கு இந்த மீச? எதுக்கு அந்த மீச? எதுக்கு இந்த மீசன்னு கேக்குறேன். கடந்த தேர்தலில் பிஜேபி தலைவர்கள் எல்லாம் சௌகிதார்னு போட்டுக்கிட்டாங்க. சௌகிதார்னா காவலாளி அப்படின்னு பொருள். அது சரி. அதுக்கு ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொன்னாரு? மேரா சௌகிதார் சோர் ஹே அப்படின்னாரு. என்னுடைய சௌகிதார் திருடன் அப்படின்னு. ஆமா ஆமா. இது வந்து சரியான சார். நீங்க மீண்டும் நான் சொல்றேன், ஒரு சில வார்த்தைகளுக்கு வந்து நீங்க வந்து வித்தியாசம் பாருங்க சார். நீங்க ஒருத்தர் திருடன்றது நடைமுறையில ஒரு வார்த்தை சார். அது புரியுதா? திருடன் தான் சொல்ல முடியும். கரெக்டா தான் சொல்லியிருக்காரு ராகுல் காந்தி. அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? அதான் சார் சொன்னேன், நம்ம கிட்ட இருக்க காவலாளி ஆமா வேலையே பயிரமே சார். வேலையே பயிரமே எதுன்றதுக்கு அர்த்தம் அது. அவர் சொன்னது அதுதான். தமிழ் கரெக்டா சொன்னா. ராகுல் காந்தி சொன்னது தப்பு இல்லை. மோடி திருடன் தான் சொல்லி வந்து பாத்தீங்கன்னா வந்து அவர் நேரடியா சொல்றாரு. அவர் காவலாளி சொல்லும்போது சொல்ற நம்ம காவலாளி திருடனா இருக்கா சொல்றாரு. அது வேற, அந்த வார்த்தை வேற. கஞ்சா உதயநிதினு சொல்றான், தூக்கி உள்ள வச்சிருக்கோம்னா ஜெயலலிதா சொல்ல முடியுமா? கலைஞர் தான் செஞ்சிருப்பாரு அந்த வேலையை. அண்ணாமலையாது நொண்ணாமலையாது தூக்கி உள்ள வச்சிருந்தோம் சார். அப்படிதான் சார் பேசுவேன் நான், அப்படிதான் பேசுவேன். நீங்க ஒரு மீண்டும் கூட நான் திரும்ப சொல்றேன், இது யாருக்கு நான் ஆதரவா பேசல. ஒரு சத்தியப்பிரமாணம் செய்யப்பட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமைச்சர் சார். நீங்க உதயநிதி தனியா பாக்காதீங்க, நீங்க அமைச்சரா பாருங்க. இது எல்லாருக்கும் பொருந்தும் சார். நேற்றுக்கு சார் இவங்க சார் நான் கேட்கிற ஒரே வார்த்தை முதல்ல இதை முடிச்சிடறேன் சார். நான் திரும்ப சொல்றேன், அது வேற. நான் மீண்டும் கூட சொல்றேன், தனிநபர் தாக்குதல் கிடையாது. அது தனிநபர் தாக்குதல் கிடையாது. அது இருங்க சார். நான் சொல்றேன், அது ஒரு கோட்பாடு, ஒரு சித்தாந்தம். அது வந்து பார்த்தா விமர்சனங்கள் தான் வைக்கிறாங்க. அதை விட்டுருங்க. தனிநபர் தாக்குதல் கிடையாது. இங்க வந்து தனிநபர் வந்து விமர்சிக்கப்படுறார். உதயநிதி என்ற ஒரு அமைச்சர், ஒரு மாண்புமிகு அமைச்சரை வந்து நீங்க வந்து கேட்டா கஞ்சா உதயநிதினு சொல்றாரு. வேடிக்கை பார்த்துன்னு இருந்தாங்க இவங்க எல்லாருமே. கலைஞர் பீரியட் கலைஞர் ஒட்ட நறுக்கிருப்பாரு. அண்ணாமலை வந்து யாரா சார் சார் நான் திருப்பி நான் சார் நீங்க மீண்டும் நான் சொல்ற கேளுங்க. இதே இருங்க, இது யாரா இருந்தாலும் பொருந்தும். நான் சொல்றது இதை நீங்க உடனே சொன்னா உடனே கட்சி சாயம் பூசுறீங்க. நீங்க உடனே அதிமுக சொன்ன நான் சொல்ற யாரா இருந்தாலும் கலைஞர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை திருமதி ஜெயலலிதா என்று சார் நான் சொல்றேன் கேளுங்க சார். இது வந்து நீங்க மீண்டும் நான் சொல்ல வார்த்தைகள் பிரயோகத்துக்கு வித்தியாசம் இருக்குன்னு சொல்றேன். திருமதின்ற வார்த்தை தானே சொல்லியிருக்கிறாரு. திருமதி இருங்க ஒரு திருமதியா இருந்தவங்க தானே வரலாறு தெரியாதா உங்களுக்கு? சோபன் பாபு யாரு பேசலாம்ல? இதெல்லாம் சார் மீண்டும் இருங்க சார். நான் திரும்ப நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள் புரிஞ்சுக்கோங்க சார். திருடுன்ற வார்த்தையோ திருமதின்ற வார்த்தையோ தவறான வார்த்தை கிடையாது. கஞ்சான்றது என்ன வார்த்தை? அது தப்புன்ற. இன்னும் கூட ஒரு படி மேல சொல்றேன்னு கேட்டா, இந்த ஒருத்தர் இருக்கிறான்ல, இந்த விஷால்னு ஒரு நடிகர் இருக்கான்ல, அவன் 2 நாள் முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்தான். அதை நான் எடுத்து கூட வச்சிருக்கிறேன். என்னன்னு கேட்டா, மகேஷ் வந்து கிளாஸ்மேட்டா கூட இருக்கலாம், காலேஜ் மேட்டா கூட இருக்கலாம். ஒரு அமைச்சர் இப்போ ஒருமையில தான் பேசுறான். அவன் இவன் பேசுவான். அவன் மகேஷ் இருக்கானே, அவன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து எஜுகேஷன் மினிஸ்டரா இருக்கிறான். அவன் வந்து நாங்கெல்லாம் அவனோட படிச்சோம். அவன் அப்பவே அப்படி வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலம் நல்லா பேசுவான் போவான்னு ஒருமையில அவன் இவன் பேசுறான். அமைச்சர் மகேஷ் இன்னைக்கு யாரு?
விஷால் வந்து அப்படி பேசலாம், கேளுங்க. ஓகே. நான் இப்ப மீண்டும் நான் சொல்றேன், அங்க வந்து பாத்தீங்கன்னா மகேஷையோ உதயநிதியோன்ற வந்து நான் தனி மனிதனா சொல்ல, தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்கள்னா அந்த அமைச்சர்களோட மரியாதையை மாண்பும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கேட்ட மாதிரி நடந்து கூடாது. ஆனா அதெல்லாம் இவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. சரி, ஓகே. திரு காமாட்சி ஐயா, அப்புறம் ஐயா மேற்கோள் காட்டினார் பல விஷயங்களை வந்து அந்த விண்டேஜ் டிஎம்கே, அந்த டிஎம்கேனுடைய அந்த ஒரு தன்மை வந்து முன்பு இருந்த கலைஞர் அவர்கள் இருந்த அந்த மாண்பு வந்து இப்ப பாதுகாக்கப்படுதாங்கிற ஒரு கேள்வி வந்து முன்வைக்கப்படுது. இல்ல, இந்த திமுக அரசு அமைச்சர்களுக்குள்ள மாண்பு வந்து பாத்தீங்கன்னா வந்து பாதுகாக்க தவறிடுச்சு. அதே போல இன்னொரு விஷயமும் குறிப்பிட்டு இருந்தாரு, நம்மளுடைய இந்த டாஸ்மாக் வரக்கூடிய வருமானம் கிட்டத்தட்ட வந்து நாம 46,000 கோடி வந்து அதுல இருந்து வருது. 4ல் ஒரு பங்கு கிட்டத்தட்ட 2.5 லட்சம் தான் வந்து நம்ம பட்ஜெட் போடுறோம். டாஸ்மாகுடைய பட்ஜெட் வந்து 46,000 கோடி வந்து அதன் மூலியமா வருமானம் வருது. 4ல் ஒரு பங்கு இருக்கும்போது இதுலயே நம்ம டிபெண்ட்ஸ் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கு. நம்மளும் எதிர்கட்சியா இருக்கும்போது அது ஒழிப்போம்னு சொன்னோம். இதுக்கும் நீங்க பதில் சொல்லணும். நாங்க படிப்படியா ஒழிக்கிறோம்ப்பா. ஏற்கனவே 500 கடை ஒழிச்சிருக்கோம். மீண்டும் இந்த 2 ஆண்டுகளுக்குள்ள இன்னொரு 500 கடையோ 1000 கடையோ மூடுவோம், அவ்வளவுதான். ஸோ அதனால வந்து நம்ம பண்ணிக்கலாம், சரியா? அதனால படிப்படியா வந்து கடைகள் மூடப்படும். இல்லையா? அதே போல ஐயா சொல்லியிருந்தாரு, ஒரு பாஜகவுடைய மாநில தலைவர் அவர்கள் ஒரு அமைச்சரை பார்த்து கஞ்சா உதயநிதி அப்படின்ற ஒரு வன்மையான கண்டிக்கத்தக்க வார்த்தையெல்லாம் வந்து ஒரு அமைச்சருடைய மாண்பை கெடுவு விதமா நான் தான் சொல்லிட்டேனே, தாயுள்ளம் படைத்தவர். படக்குன்னு அவர் எந்த ஒரு முடிவும் எங்க முதலமைச்சர் எடுக்க மாட்டாரு. அதனாலேயே எங்களுக்கெல்லாம் கூட வருத்தம் தான். அவர் வந்து கொஞ்சம் அமைதியா போறாரு. அது அவரு சரி, இவராவது ஒரு காவல்துறையில ஒரு கம்ப்ளைண்ட கொடுத்துருக்கணும். 2வது, அவர் ஒரு மாநில கட்சியில ஏற்கனவே ஒரு ஐபிஎஸ் ஆபீசர், அவரே தரந்தாழ்ந்து நடந்துக்கிறாரு. இந்த மாதிரி ஜென்மங்கள் எல்லாம் என்ன சொல்லுது? நம்முடைய அமைச்சர் உதயநிதி அவர்கள் பேட்டி கொடுத்தாரு. அந்த பேட்டியை பார்த்து அதை கொச்சைப்படுத்துற விதமா வந்து பிரஸ் மீட்ல வந்து ஒரு அசிங்கமான வார்த்தையை வந்து ஒப்பிட்டு அதுதான் இவங்க வந்து இவங்க எல்லாம் வந்து வளர்த்து விட்டு நல்லா பெருசா மரமா போராடிச்சு விட்டுவாங்க. என்ன, நீ போற காலத்துலதான் இது பண்ணணும். நான் முன்ன எல்லாம் வந்து முதலமைச்சரை நேரடியா போய் இல்ல, இங்க மாண்பு அமைச்சர்களோட மாண்பு கலைஞர் அவர்களா இருந்திருந்தால் ஐயா சொன்னார், மேற்கோள் காட்டியிருந்தார், கலைஞர் அவர்களா இருந்தால் நடக்கிறதே வேற, அவர் உரிய நடவடிக்கை எடுத்திருப்பாரு அப்படின்னு சொன்னாரு. ஆனா நம்முடைய முதல்வர் நடவடிக்கை எடுக்காத பொழுது இவர் வந்து ஒரு சரியான ஒரு முதல்வர் இல்ல. இப்போ பொதுவாவே நான் பாக்குறேன், இப்போ முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா யாரையும் ஒருமையில பேச மாட்டாரு. ஆனா எடப்பாடியோட பேச்சு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து வாயா போயா ஒருமையில இருக்கு. அது நேருக்கு நேர் முதலமைச்சரே பேசுறத விட பாத்தீங்கன்னா நீங்க பாத்திருப்பீங்க பிரச்சாரத்துல பாத்தீங்கன்னா நீ ஒருமையில, புரியுங்களா, அந்த மாதிரி தான் இருக்கு. வாயா போயா அப்படின்ற மாதிரி இருக்கு. இது நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, நீங்க யாருன்னா இருங்க, திமுக அதிமுக இருங்க, அந்த பதவி அந்த அமைச்சருக்குரிய அந்த மாண்பு வந்து பாத்தீங்கன்னா வந்து அதை பாதுகாக்கணும்னு சொல்றேன். அது யாரா இருந்தாலும் சொல்றேன், 2 தரப்புலையுமே சொல்றேன். உங்களோட கருத்தை நன்றி.